Hi friends, welcome back to my channel. இந்த vlog வந்து நான் டிமார்ட்க்கு ஷாப்பிங் போனப்போ எடுத்ததை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போயிருந்தேன். பூந்தமல்லியில் இருக்க டிமார்ட்க்கு தான் போயிருந்தேன். ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்து பைபாஸில் போனோம்னா நமக்கு வந்து பூந்தமல்லியில் இருக்க டிமார்ட் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன், நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம இங்கே போனதே பார்த்திங்கன்னா மளிகை சாமான்லாம் நமக்கு எந்த மாதிரி ஆஃபர்லாம் கிடைக்குதுன்றதுக்கு தான். பார்க்கிங்க்கு நல்ல ஒரு பிளேஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கார் பார்க்கிங், உள்ளே வந்து பைக் எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இங்கே என்னென்னா எப்போவுமே வந்து நம்ம கேரி பேக் கொண்டு போயிடணும். ஸோ உள்ளே போனதுமே நம்ம ட்ராலி எடுத்துகிட்டு பிக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உள்ள பர்ச்சேஸ்க்கு போயிடலாம். ஃப்ரண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கெட் கவுண்டர் தான் நிறைய இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த பிஸ்கெட்டு, இந்த லாட்டி சாக்கோபை, அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் அப்படின்றதுல ஆஃபர் எல்லாமே 70% ஆஃபர். இல்லை போட்டிருக்க ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு தெரியும். பல்காக வாங்குகிறோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1-2 பேக்கெட் வாங்கினீங்கன்னா அதில் வந்து 2 ரூபா 3 ரூபா கம்மியாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாமே பிஸ்கெட்ஸ் இருக்கும். உள்ளே போக போக மளிகை சாமான் நிறைய வரும். ஸோ நாங்கள் வந்து அப்படியே ப்ரைஸ்லாம் பார்க்கலாம், நமக்கு எந்த அளவுக்கு அதெல்லாம் நமக்கு செட் ஆகுது. நம்ம மந்த்லி வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இங்கே வந்து கிரெடிட் கார்டு எல்லாமே அலௌடு தானே, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இங்கே லூஸ்லேயும் இருக்குது, பேக்கிங்கில் இருக்குது, பிராண்டடான ஐட்டம்ஸும் இருக்குது. லூஸில் வேணும்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து கவரில் நம்மளே வந்து எடுத்து போட்டு நம்ம வெயிட் போட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் பில் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு பக்கத்துலேயே கவரு, டேகு, வெயிட் மிஷின், எல்லா இடத்துலையுமே வெயிட் மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி எல்லாமே கலெக்ஷன் என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு 2 இருக்குது. கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாமே இந்த மளிகை சாமான் ஐட்டம் தான் இருக்குது. மளிகை சாமான், அப்புறம் சோப்பு, லிக்விடு, ஸ்டேஷ்னரி ஐட்டம், அப்புறம் கொஞ்சம் சில்வர் பாத்திரம் ஐட்டம் இருக்குது. கொஞ்சமாக பூஜை பொருட்கள்லாம் இருக்குது. பித்தளை பொருட்கள்லாம் ரொம்ப கம்மி, பூஜை சாமான் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க. நிறைய சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, இந்த பன்னீர், அதுக்கப்புறம் இந்த மில்க் ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. பால், தயிர், மோர், வெண்ணெய், பட்டரு, சீஸு, அதுக்கப்புறம் இந்த ரெடிமேட் சப்பாத்தி, ரெடிமேட் பரோட்டா, இதெல்லாம் நிறைய இருக்குது. நான் அது எல்லாமே பார்த்தேன். ஸோ இங்கே ரேட் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம போனோம்னா அவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கேரி பண்ணிட்டு வரத்துக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வந்து நம்ம வந்து 2-3 கட்டப்பை எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் நல்ல ஒரு ப்ரைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. உளுந்துலாம் ரொம்ப விலை கம்மியாக இருக்குது. கோதுமை பார்த்திங்கன்னா கிலோ 40 ரூபா தான். உளுந்துலாம் கூட ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்குது. நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறத விட டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா 20 ரூபா 30 ரூபா ரேட் கம்மியாக இருக்குது. ஆயில் வந்து நான் வாங்குகிற சன்ட்ராப்லாம் பார்த்திங்கன்னா 140-150 ருபீஸில் வாங்குவோம். இங்கே வந்து 2 ருபீஸ் 3 ருபீஸ் தான் நமக்கு கம்மி பண்ணுவாங்க. ஆனால் டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 ரூபா கிட்ட ஒரு ஆயில் பேக்கெட்டில் வந்து நம்ம கம்மி பண்ணுறாங்க. நிறைய ஆயிலில் என்ன மாதிரி ப்ரைஸ் இருக்குது, பருப்புலாம் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே நல்லா இருக்குது. நிறைய கூட்டம் வராங்க. கண்டிப்பாக கேரி பேக் கொண்டு போனால் மட்டும்தான். ஏன்னா இங்கே வந்து கேரி பேக்லாம் எதுவும் தரமாட்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் ட்ராலியை வெளியே கொண்டு போய் உங்களுடைய வீட்டில் இருக்கு இல்லையா, காரில் வந்து எல்லா பொருட்களையும் எடுத்து போட்டுன்னு ட்ராலியை கொண்டு வந்து விடுறத நான் பார்த்தேன். அப்படி இல்லைனா அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்ட ரைஸ் பேகு, இந்த மாதிரி எம்டி பாக்ஸ்லாம் இருந்து அட்டை பாக்ஸ் இருந்தால் அதில் எல்லோரும் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. தெரியாமல் வந்தவங்க அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறத நான் பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக கேரி பேக் கொண்டு போயிட்டோம்னா டேக் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது நம்ம எல்லாம் அதிலே போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து புதுசாக யாராவது பார்த்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதே போல் ட்ராலி வந்து இந்த சின்ன சந்தில் வந்து நம்ம அந்த ட்ராலியை தள்ளிட்டு போய் ப்ராடக்ட் எடுக்க கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் நீங்கள் ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே உங்கள் ட்ராலியை விட்டுட்டு நீங்கள் என்ன ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, யாரும் எந்த ட்ராலியும் மாற்றவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க ட்ராலி கையில் வச்சுருக்காங்க. இடிக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன நாங்கள் நிற்கிறோம் இல்லையா, அந்த ஃப்ரண்ட்லேயே ட்ராலியை விட்டுட்டு நமக்கு என்ன தேவையோ அதை அந்த ரோவில் போயிட்டு பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி அதில் போட்டுட்டு திரும்ப வந்து அந்த ட்ராலியை செகண்ட் ரோக்கு எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா உள்ளே போயிட்டு வர கஷ்டமாக இருக்குது, அதனால் சொன்னேன். ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் எப்போவுமே நான் எடுக்கவும் மாட்டேன். ஏன்னா நூடுல்ஸு, இந்த ஜூஸு, இது எதுவுமே நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், அதெல்லாம் வாங்கவே மாட்டேன், நான் கொடுக்கவும் மாட்டேன். அது இப்போ மஷ்ரூமு, அதுக்கப்புறம் வந்து இங்கே எல்லாமே அதாவது இந்த ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிற ஐட்டம் எல்லாமே பெரிய பெரிய ஃப்ரீசரில் நிறைய இருக்குது. ஹனி பாட்டில், டேட்ஸு, இதெல்லாம் நல்ல ஒரு ஆஃபரில் இருக்குது. போனோம்னா நீங்கள் இதெல்லாம் பாருங்கள், செக் பண்ணுங்கள், ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள். இதெல்லாம் நமக்கு வந்து கட்டுப்படி ஆகுமோ அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. ஸோ நான் போனேன், எனக்கு நிறைய பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. அவருமே பார்த்தாரு மளிகை சாமான்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் ஒன்று ப்ராப்ளம் என்னென்னா, 2 வீலரில் நம்ம இதெல்லாம் கொண்டு போகணுன்றது கேரி பண்ணின்னு போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ப்ரைஸ் எல்லாமே நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ் தான். நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் டிமார்ட்டில் மொத்தமாக நீங்கள் வாங்குறதுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபாயிலேருந்து 700 ரூபா கிட்ட நீங்கள் சேவ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், ஒரு 4000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா 600 ரூபாயிலேருந்து 700 ரூபா இங்கே போனால் நமக்கு கம்மியாகும். ஸோ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா
ஆயில் எல்லாம் பாருங்களேன், கோல்டு வின்னர் வந்து 130 ரூபா போட்டுருந்தது. ஆனால் இவங்கக்கிட்ட 102 ருபீஸ் தான். நான் எல்லா ஆயில் பாக்கெட்டும் எடுத்து ப்ரைஸ் எல்லாம் பார்த்தாங்க. மேலே போட்டிருக்கு பாருங்கள், 130, 125, 102 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். ஸோ எல்லா ஆயில் பேக்கெட்டுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது 20 ரூபா 25 ரூபா ஒரு ஆயில் பேக்கெட்லேயே குறையுது. ஸோ ஆயில் எல்லாமே கண்டிப்பாக வாங்கலாம். நல்ல ஆஃபர் ப்ரைஸில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் நிறைய ப்ரைஸ் எல்லாமே வந்து அந்தளவுக்கு வீடியோ ஷூட் பண்ண முடியல, ஏன்னா கொஞ்சம் வரைக்கும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவே விலாகே ரொம்ப பெருசாக போகுதா. ஸோ சிலருக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரி ப்ரைஸில் கிடைக்குது, இங்கே போனால் எல்லாமே வாங்கிட முடியுமா அப்படின்றத தான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வெஜிடபிள்ஸ் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, மளிகை சாமான் மட்டும் இருக்குது. அது மாதிரி சொன்ன இல்லையா, ஜூஸ் வெரைட்டிஸ் அதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் தேடி போகிற சில விஷயம் இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரெட்டு இது எல்லாமே இருக்குது. அப்படியே வந்து ட்ராலியில் ஏதாவது நாங்கள் வந்து போனது, நாங்கள் ஆல்ரெடி மளிகை சாமான் வாங்கிட்டோம். ஸோ போயிட்டு எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணாமல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ஐட்டம் மட்டும் வாங்கினோம். நான் வந்து கெட்டில் வாங்கலான்னு தான் போனேன் எப்படி இருக்குன்னு. பட் கெட்டில் வந்து ஒரே ஒரு கெட்டில் தான் அங்கே இருந்தது, எலக்ட்ரிக் கெட்டில். அதுவுமே எனக்கு பிடிக்கல. சரின்ட்டு ஒரு குக்கர் மட்டும் வாங்கணும், 5 லிட்ரு குக்கர் மாதிரி, சின்ன குக்கர் 3 லிட்டர் இருக்கு இல்லையா, அது மாதிரி குக்கர் மட்டும் வாங்கிட்டு, அதுவுமே 2 பாட்டம் இருக்க மாதிரி ஒரு குக்கர், அதில் லெட்டு மட்டும் ஒன்று இருக்கும். ஸோ அது 899க்கு இருந்தது. சரி ஓகேன்ட்டு அதை மட்டும் எடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி எல்லாமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்டேஷ்னரி பாரிஸில் தான் பெஸ்ட்டு. நீங்கள் ஹோல்சேல் கடையில் போய் பல்காக ஸ்டேஷ்னரி வாங்கும்போது இங்கே விட அங்கே பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ ஸ்டேஷ்னரியில் எனக்கு பெரிய மார்ஜின் இருக்க மாதிரி தெரியல. 5 ரூபா 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி மார்ஜின் தான் கம்மியாக இருக்குது. அதனால் இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ண மாட்டேன். ஸ்டேஷ்னரி வந்து எல்லாமே இருக்குது, ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மிலாம் கிடையாது. லிக்விட் வந்து நான் எப்போவுமே பாரிஸில் தான் லிக்விட் வாங்குவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பாரிஸோடு கம்பேர் பண்ணும்போது இங்கே அதிகமாக தான் இருக்குது லிக்விடு. எதையுமே நம்ம கேரி பண்ணி தூரமாக போய் தூக்கிட்டு வர யோசிக்கிறவங்க இங்கே போகலாம். கப்பு கலெக்ஷன் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் காட்டியிருப்பாங்க. இந்த கப்பு ஸ்டார்டிங் ரேஞ்சே 20 ருபீஸ் தான். ஒரு கப்பு 20, 30, 35, அதாவது 39, 49, 59 ரேஞ்ச் தான் மேக்ஸிமம். இந்த நீங்கள் பார்க்குற இந்த பெரிய கப் எல்லாமே 39, 29 ருபீஸ் தான். நான் பிளாக் கலர் எல்லா கலருமே எடுத்து பார்த்தேன். ஒன்று 69 இருக்கிறதுலாம் ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த பெருசாக இருக்கிறது தான் 59, 69. மீடியமாக இருக்கிற எல்லா கப்புமே 49, 39, 29 தான். எல்லா கப்புமே ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே வந்த எல்லாருமே இந்த கப்பெல்லாம் எடுத்தாங்க. நான் ஏன்னா ஆல்ரெடி எங்கள் வீட்டில் கப் இருக்குது, கப் ஸ்டாண்ட் இல்லை. ஸோ உடஞ்சிருமேன்ட்டு நான் எடுக்கல. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் போடுற ஜார் வந்து 4 ஜார் 100 ரூபா, அதாவது 99 ருபீஸ். ஸோ அந்த ஜார் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கண்ணாடி பொருட்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணமே பசங்க தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி செராமிக் பிளேட்டு, பவுல்ஸு இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. வர ப்ராடக்ட் எல்லாமே நிறைய பர்ச்சேஸ் பண்ண வரதுனால அது எல்லாமே அடுத்தடுத்து காலியாகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிளேட்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா 49, 59, 69, 79 அந்த மாதிரி ரேஞ்சில் நான் தேடின கெட்டில் எனக்கு கிடைக்கல. ஸோ சில்வர் பாத்திரம்லாம் நல்ல டிஃபன் பாக்ஸ்லாம் நல்ல ஒர்த்து. 130 ருபீஸ்க்கே சில்வர் டிஃபன் பாக்ஸ் 2 அடுக்கு இருந்தது. எல்லாமே நம்ம ஸ்கூல் இப்போ லீவு தானே, அப்புறமா வேணால் வந்து பார்க்கலாம். வாட்டர் பாட்டில் எல்லாம் 200 ருபீஸ் போட்டுருந்தது. ஸோ இந்த லைனில் அப்படியே குக்கர் பார்த்துட்டு இருந்தோம். குக்கர் வந்து ஒன்று வாங்கிட்டோம் 899க்கு 2. அதுக்கப்புறம் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம மிக்சிலாம் இருக்குது, அப்புறம் வந்து கேஸ் அடுப்பு எல்லாமே இருக்குது. ஒன் டைம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ப்ராடக்டை மேலே வச்சுருக்காங்க. கேட்டிங்கன்னா அவங்களே அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்ட நம்ம கேட்கும்போது அவங்களே வந்து எடுத்து கொடுப்பாங்க. இதை விட வேறு ஏதாவது புதுசாக ஓப்பன் பண்ணாது இருக்கா, டஸ்ட் இல்லாமல் இருக்கிறது கூட எடுத்து தருவாங்க. ஸ்பூன்ஸு, கரண்டி, நைஃப்லாம் பெரிய பெரிய நைஃப் சூப்பராக இருந்தது. இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே நான் எடுத்ததுக்கு காரணம் உங்களுக்கு வந்து இங்கே இந்த ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறதுக்காக தான். ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கோ நீங்கள் போய்ட்டு ஒரு வாட்டி பார்க்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போய் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இதில் போட்டிருக்கேன். நம்ம தேடி போகிற பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்கும். அந்த தோசை ஊற்றுறோம்ல நான்ஸ்டிக் தவா எல்லாமே 399, 299க்கே இங்கே இருக்குது. நான் பார்த்தேன் 299க்கு தவா நல்லா இருந்தது. அந்த கடாய் எல்லாமே 400 ருபீஸ். இது எல்லாமே பாருங்கள் 299 போட்டிருக்கு. ஸோ இந்த தவா, இந்த கடாய், அதெல்லாம் பேன்லாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம சுற்றி சுற்றி கொஞ்சம் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தோம்னா இங்கே எல்லாமே நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பொறுமையாக பார்த்து எடுக்கணும். ஸோ இங்கே இந்த பன்னீர் மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்தேன், மில்கி மிக்ஸ் பன்னீர். இங்கே எல்லா விதமான மில்க் ப்ராடக்ட்ஸும் எல்லா பிராண்டடுமே இங்கே கிடைக்கும். இந்த சில்வர் பாத்திரன்றது இந்த ஒரு 2 செக்ஷன் மட்டும்தான் இருக்குது. அதையுமே வந்து அவங்க அப்பப்போ அடுக்கி நீட்டாக வைக்கிறாங்க, யாராவது கலைச்சிட்டாங்கன்னா.
ஸோ நம்ம குக்கர்லாம் வாங்கியாச்சு. சும்மா போனதுக்காக சில ஐட்டம் மட்டும் நான் வாங்கியிருக்கேன். ஸ்பைசஸ் இது பாப்பாவுக்கு 2 பிளேட் வாங்கியிருக்கேன் 2 பேருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சேமியா வாங்கினேன், நெபர்ட்டி வாங்கினேன், சாக்கோஸ் வாங்கினேன், பிஸ்கெட் பேக்கெட் வாங்கினோம் பை ஒன் கெட் ஒன்ல. ஸோ போனதுக்கு ஒரு 1600 பில் வச்சாச்சு. வச்சுட்டு என்னென்ன இந்த மாதிரி மாப்பு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நான் டஸ்ட்பின் போய் பார்த்தேன் 99க்கு டஸ்ட்பின். அந்த டஸ்ட்பின் பார்த்தீங்கன்னா வந்த எல்லாருமே அந்த டஸ்ட்பினை பிக் பண்ணிட்டாங்க. எல்லார் கூடையிலையும் அந்த டஸ்ட்பின் நான் பார்த்தேன். நான் போகிறதுக்குள்ளே அந்த டஸ்ட்பின்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னால் எடுக்க முடியல. கீழேயே ட்ராலியில் எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த ஓரமாக நம்ம இதுக்கு போகலாம், லிஃப்ட்டில் போகலான்ட்டு ஓரமாக ட்ராலி விட்டுட்டு லிஃப்ட் ஏறி மேலே போயிட்டோம். மேலே போனால் ஃபுல்லாக ட்ரெஸ் தான், ட்ரெஸ் மெட்டீரியல் எல்லாமே இருக்குது. நமக்கு தேவை லெஹங்காலேருந்து எல்லாம் கேர்ள்ஸுக்கு, பாய்ஸ்க்கு, கிட்ஸுக்கு, அப்புறம் டிஷர்ட்டு எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. ஸோ மேலே போய்ட்டு சும்மா பார்க்கலாம் அப்படின்ட்டு லிஃப்ட் ஏறி மேலே போயிட்டோம். ட்ராலி எல்லாமே கீழேயே விட்டுட்டு போயிடலாம். வந்து கூட நம்ம லிஃப்ட்டுக்கு நேராக தான் இருக்கும், வந்து எடுத்து போய் பில் பண்ணிக்கலாம். இந்த கண்ணாடி ஜார் எல்லாம் 29 ருபீஸ் தான். ஸோ மேலேயும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் கலெக்ஷன் தான் ஃபுல்லாக. இங்கே வந்து எல்லா விதமான கிட்ஸுக்கு, ஜென்ஸுக்குன்னு எல்லாமே ட்ரெஸ் கலெக்ஷன் நல்லாயிருக்கு. ஷர்ட் எல்லாம் 199, 299, 399 போட்டிருந்தது. நிறைய கலெக்ஷன் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்தாங்கன்னா நல்ல காட்டன், நல்ல கிளாத்து, நல்லாயிருக்கு மெட்டீரியலு, அதனால நிறைய பேர் எடுத்துடுறாங்க. ஸோ இங்கே பார்த்தா தெரியும் அந்த ரேக் ஃபுல்லாமே கொஞ்சம் ட்ரெஸ் தான் இருக்குது. அவர் வந்து எல்லாமே பார்த்தாரு. ஓகே நமக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது நமக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. ஏன்னா இங்கே கலெக்ஷன் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், காலியாகிட்டே இருக்கும். அதுக்காக நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த போனது வரைக்கும் என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ ரெடிமேட் பேண்ட் எல்லாமுமே இருக்குது, எல்லா சைஸுமே இருக்குது. அங்கே ட்ரையல் ரூம் கூட இருக்குது, நம்ம அங்கே போட்டு பார்த்து கூட நம்ம வாங்கிட்டு வரலாம். அப்புறம் கிட்ஸுக்கு வந்து இந்த சம்மர் வியருக்கு காட்டன் எல்லாம் 69, 79க்கு டாப்பு, அது மாதிரி பேண்ட்டு, நைட் பேண்ட் அது எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு தெரிய வரும். நம்ம தேடி போகிற ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருந்ததுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எல்லாமே ரொம்ப கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே நம்ம வீட்டுக்கு போட்டுக்கிற செப்பல், வெளியே போட்டுக்கிறது, ஷூஸு, கேன்வாஷு எல்லா விதமான ஐட்டமுமே இங்கே இருக்குது. எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் நல்லாவே இருக்குது. ஷூ எல்லாமே ஒர்த்து தான். 239, 240, 260, 270, 300 ரேஞ்சிலே நிறைய இருக்குது. சைஸு பொறுத்தும் ரேட் எல்லாமே மாறும். ஸோ நான் ஒன்று கையில் எடுத்து பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா 240 ருபீஸ் தான். கரெக்டாக இருந்தது. பட் நான் அது போட மாட்டேன். அதனால எனக்கு கரெக்டாக இருந்தது, ஆனால் நான் எடுக்கல. செப்பல் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி மென்ஸுக்கு செப்பல்லாம் 119 அப்படின்னு இருந்தது. நிறைய கலெக்ஷன் நீங்கள் போயிட்டு ஒரு வாட்டி விசிட் பண்ணும்போது புதுசாக கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வீக் போனீங்கன்னா வேறு நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீக் வந்து இந்த மாதிரி ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை வந்து நான் காட்டியிருப்பேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இல்லை உங்களுக்கு அது தேவைப்பட்ட பொருளாக இருந்திருக்கும். அங்கே இந்த பொருளாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போகாதவங்க கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய பொருள், நிறைய திங்ஸ் வந்து நல்ல ஆஃபர் தான். 60% ஆஃபரில் இருக்குது. சாப்பிட்ற ஐட்டம் பொருட்கள்லாம் ரொம்பவே ஆஃபர் நிறைய இருக்குது. ஸோ பில் கவுண்டருக்கு கிட்டே போயிட்டோம்னா நம்மளுடைய கேரி பேக்கை வந்து அவங்க கிட்டே கொடுத்துட்டா அதிலே எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக கேரி பேக் கொண்டு போங்க, அதுதான் நமக்கு சேஃபு, பத்திரமா எடுத்துகிட்டு வர முடியும். ஏன்னா அட்டை பாக்ஸ்லலாம் போட்டு அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இந்த ஆரஞ்சு புளிப்பு மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் ட்ராவல் டைம்லலாம் அந்த வாமிட் சென்சேஷன் வராமல் இருக்கிறதுக்கு இதை வந்து நான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன் அதை. ஸோ என்ட்ரன்ஸில் நிறைய சாக்லேட் வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க. சிவிங்கம், சாக்லேட்ஸு, ஜெல்லி இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கட்டப்பை கொடுத்துட்டோம்னா பில் பண்ணி போட்டுருவாங்க. இந்த பில்லை பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம குக்கர் எடுத்துருக்கோம், 1 வீக் வந்து வாரண்ட்டி இருக்குது. அதாவது வாரண்ட்டியில் 1 வீக் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா இந்த 1 வீக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், பில் வச்சுருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வேலைக்கு ஆள் வந்து எடுக்கிறாங்களாம். போர்டில் போட்டிருந்தாங்க, பெண்கள் ஆண்கள் வேலைக்கு தேவை, 14,000 சம்பளம், அப்புறம் இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சேல்ஸ்மேன் சேல்ஸ்கள் தேவை அப்படின்னு போட்டிருந்தது. யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான். பூந்தமல்லி டிமார்ட்டில் தான் இது. அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா ஐஸ்கிரீம், பாப்கார்ன் எல்லாமே இருக்குது. அங்கே சாப்பிட்றதுக்குன்னு இது 2 மட்டும் தான். பாப்கார்ன் வந்து 15 ரூபா, ஐஸ்கிரீமும் 15 ரூபா தான். ஸோ ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்டு
ஐஸ்கிரீம் வந்து நல்லாயிருக்கு. பட் டி நகரில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. 15 ரூபாய்க்கு இது ஒர்த்து தான். ஸோ இந்த சம்மர் வெயிலுக்கு தண்ணி தாகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்டு நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ நான் போனேன் ஒரு 1 ஹவருன்றது சுற்றி பார்க்க பில் போட எல்லாத்துக்கும் சேர்த்து 1.5 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சி. போயிட்டு பார்த்துட்டு தேவையானது மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நான் கெட்டில் தேடினேன், கெட்டில் எனக்கு கிடைக்கல. அப்புறம் குக்கர் மட்டும் வாங்கிட்டு சும்மா பிளேட்டு அந்த மாதிரி தேவையானது மட்டும் வாங்கினேன். ஸோ பர்ச்சேஸ் எல்லாம் ஓவர். நம்ம இப்போ கிளம்பியாச்சு வெளியே. நெக்ஸ்ட்டு நான் எப்போ வருவேன்னு தெரியாது. வரும்போது நான் கண்டிப்பாக அப்போ என்னெல்லாம் இருக்குன்றதை விலாகாக ஷூட் பண்ணுறேன். கண்டிப்பாக போகாதவங்க போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறைய ஷாப்பிங் விலாகு, எங்கெல்லாம் ஆஃபர் ப்ரைஸ் நிறைய கம்மியாக கிடைக்குது, ப்ராடக்ட் நல்லாயிருக்கு, நம்ம வீட்டுக்கு எப்படிலாம் தேவைப்படும், நிறைய பூஜா விலாக் எல்லாமே நம்ம சேனலில் நான் போடுவேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கர் வந்து 2 பாட்டம் இருக்கும், ஒரே ஒரு லெட் இருக்கும். ஸோ இந்த குக்கர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 899 தான் அது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாப்கார்ன், சேமியா, சாக்கோஸு, பிஸ்கெட்டு, ரெண்டுமே குட்டி குட்டி பிளேட். அவங்களுக்கு சிண்ட்ரெல்லா பிளேட்டும் அப்புறம் எலஃபண்ட் பிளேட்டும் என் பையனுக்கு வாங்கிட்டு வந்தேன். ஒரு ஜார் வாட்டர் ஜக் ஒன்று. ஸோ நெபர்ட்டி இது போல் கொஞ்சம் ப்ராடக்ட் மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.